பிரதர். ஓம் சாந்தி. தேங்க்யூ பிரதர், இதுக்கு நீங்களே வாலண்டரியாகவே அக்செப்ட் பண்ணதுக்கு. ஸோ இப்போ நம்ம குரான்ல 2வது அத்தியாயம் அல்பகரா அப்படிங்கிற அத்தியாயத்தில் 16வது பாயிண்ட்ல இருந்து பார்க்குறோம் பிரதர். நம்ம ஒரு பாயிண்ட், நீங்கள் ஒரு பாயிண்ட், நான் ஒரு பாயிண்ட் படிக்கலாம். ஓகே, சரி, நான் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன். இத்தகையோர் தான் இதுக்கு முன்னாடி இந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பேசிட்டு இருக்கு. அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க ஃபுல்லாவே. இத்தகையோர் தான் நேர் வழிக்கு பதிலாக தவறான வழியை விலைக்கு வாங்கி கொண்டார்கள். ஆகவே இவர்களுடைய வியாபாரம் லாபம் அளிக்கவில்லை, மேலும் இவர்கள் நேர் வழி பெறுபவர்களாகவும் இல்லை. 16 படிச்சிருக்கோம் பிரதர். இத்தகையோருக்கு ஒரு உதாரணம் நெருப்பை மூட்டிய ஒருவனின் உதாரணத்தை போன்றது. அது அவனை சுற்றிலும் ஒளி வீசிய போது அல்லாஹ் அவர்களுடைய ஒளியை பறித்து விட்டான். இன்னும் பார்க்க முடியாத காரிருளில் அவர்களை விட்டு விட்டான். இவர்கள் செவிடர்கள், உண்மை கேட்கவே மாட்டார்கள். ஊமையர்கள், உண்மையை பேசவே மாட்டார்கள். குருடர்கள், அவர்களுக்கு பலன் தரக்கூடியதை பார்க்கவே மாட்டார்கள். இதெல்லாம் பிராக்கெட்ல போட்டிருக்கிறாங்க. ஆகவே வெறும் செவிடர்கள், அது மட்டும்தான் இருக்குது. அவாய்ட் பண்றது பெட்டர், அவங்களுடைய இதை சொல்றாங்க. ஆகவே இவர்கள் மீள மாட்டார்கள் அப்படின்னு வரும். இது பைபிள்ல கூட கண்ணிருந்தும் குருடர்களாக காதிருந்தும் செவிடர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். சொல்லுங்க பிரதர். சோ இதுல ஏதாவது விளக்கம் சொல்றதுனால சொல்லுங்க பிரதர். இதுல என்னுடைய புரிதல் என்னன்னா, இதுல செவிடர்கள், ஊமையர்கள், குருடர்கள் அப்படின்றப்போ உள்ளுக்குள்ள இறைவனுடைய செய்தி மனசுல இறைவனுடைய சுகமான செய்திகள் இருக்கு. அதை அவங்க கேட்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது நேர்வழி அப்படின்றது மனிதர்களுக்கு தெரிந்த வழி எல்லாம் அப்பாற்பட்டு இறைவன் நம்மள ஒரு வழி நடத்துறாங்க இல்லையா, அந்த வழியை தான் நேர்வழி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை, அறிவை நம்புவது. அதாவது இப்போ ஒரு நோயே வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு சுகமாகணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இல்லாம யாருடைய மனசுலயும் இருக்காது. அத அந்த விருப்பத்தை மட்டும் ஏத்துக்கிட்டு வேற யாரும் அந்த விருப்பத்துக்கு இணையா இறைவனை தவிர அதுக்கு உதவியா யாரையும் எடுத்துக்காம, எந்த டாக்டரையோ எந்த மருந்து மாத்திரைகளையும் நம்பாம, மனிதருடைய வழிமுறையை நம்பாம அந்த விருப்பத்தை மட்டும் நம்புறது மட்டும்தான் அந்த விருப்பம் எப்படி நம்மள வழி நடத்த, அப்படி அந்த வழியில சுகமாகிறது மட்டும்தான் நேர்வழி அப்படின்ற அடிப்படையில நம்ம எடுத்துக்கோ. அந்த நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை கொள்முதல் செய்து கொண்டவர்கள் அப்படின்ற மாதிரி வரும். அப்போ இவர்களுக்கு உதாரணம் நெருப்பை மூட்டிய ஒரு உதாரணத்தை போன்றது. யார் தனக்கு என்ன கற்பிக்கப்பட்டிருக்கோ அத நம்புறாங்களோ அவர்கள் நெருப்பை மூட்டிய உதாரணம் போன்ற அவர்களுடைய வாழ்க்கை என்பது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாரு, விசுவாசம் உள்ளவங்க கிட்ட எங்களுக்கும் விசுவாசம் இருக்குதுன்னு வாங்கலாம், விசுவாசம் இல்லாதவங்க கிட்ட போய் நாங்களும் அப்படிதான், இதெல்லாம் யார் நம்புவான்னு வாங்கலாம். ஸோ அதுக்குதான் சொல்றாங்க, இதனால யாருக்கும் நஷ்டம் இல்லை, அவங்களுக்கே அவங்க நெருப்பு வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு அவங்களே குழி தோண்டிக்கிறாங்கன்றாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரின்னு சொல்றாங்க. ஸோ அதனால நீங்க யாரையும் ஏமாத்தல, உங்களை தான் ஏமாத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, 19வது. ஸோ அப்ப என்னன்னா, செவிடர்கள் எத்தனை தடவை அவங்க காதுல ஊதுனாலும் செவிடங்காதுல சங்கு ஊதுனா மாதிரின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்க இருக்கிறாங்க. அவங்க சத்தியத்தின் பக்கம் திரும்பவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா கடைசியில எல்லாரும் திரும்பிதான் ஆகுற மாதிரி உலகம் மாறும் இல்ல. இப்ப கேரளால பேரழிவு நடந்தது, அந்த நேரத்துல கண்டிப்பா கடவுளை நினைச்சிருப்பாங்க, நினைக்காம இருக்க மாட்டாங்க. அந்த நேரம் யாரு காப்பாற்ற முடியும்? யாரும் காப்பாற்ற அந்த நேரம் வரும். பட் அந்த நேரம் ஒன்னும் பெருசா குணத்தை மாத்திட முடியாது.
ஆமா. அதுதான். 19 அல்லது இவர்களுக்கு இன்னும் ஒரு உதாரணம், வானத்திலிருந்து பொழியும் மழையை போன்றதாகும். அதில் காரிருள்களும் இடியும் மின்னலும் உள்ளது. இடி முழக்கங்களால் மரணத்திற்கு பயந்து தங்களது விரல்களை தம் காதுகளில் ஆக்கிக் கொள்கிறார்கள் போட்டிருக்கு. ஸோ காதை மூடிக்கிறாங்க. அல்லாஹ்வோ நிராகரிப்பவர்களை சூழ்ந்து கொள்கிறவன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பிரதர்? ஏன்னா இது ஒரு விதத்துல கடவுள் இவங்களை கேட்காததுனால ஒரு தண்டனை கொடுக்கிற மாதிரி ஒரு காட்டப்படுது. ஆனா கடவுள் அப்படி பண்ண மாட்டார். கடைசி நேரம் வரைக்கும் கருணை தான் அவரு. ஆனா தண்டனை கிடைக்குது, கர்மத்தின் விதிப்படி தண்டனை கிடைக்கதான் செய்யும். ஆனாலும் அப்பயும் ஏன்னா ஒரு விதத்துல கடவுள் கொடுக்கல அந்த தண்டனை, அது தானா நம்ம கர்மத்தின் விதிப்படி நடக்குது. ஆனால் அது கடவுளுடைய சட்டத்திட்டத்தின்படி தான் நடக்குது. ஆனா அதுவுமே நன்மைக்காக தான். அப்பவாவது கடவுளை பிடிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அது நடக்குது. ஓகே பிரதர், அடுத்தது சொல்லுங்க பிரதர். அம்மின்னல் அவர்களின் பார்வைகளை பறித்து விட பார்க்கிறது. அது அவர்களுக்கு ஒளி தரும் போதெல்லாம் அவர்கள் அதில் நடக்கிறார்கள். அவர்களை இருள் சூழ்ந்து கொள்ளும் போது நின்று விடுகிறார்கள். மேலும் அல்லாஹ் நாடினால் அவர்களுடைய கேள்விக்குள்ளனையும் பார்வைகளையும் போக்கி விடுவான். நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் பேராற்றல் உடையவன். சோ இதுல என்ன சொல்றாங்க? மின்னல்னால கண்ணு போயிடும். ஓகே, அந்த மின்னல் ஒளி கொடுக்கும்போது அதாவது சுத்தி இருட்டு, அந்த மின்னல் ஒளியில அவங்க நடக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இருள் ஆகும்போது நின்னுடுறாங்க, எந்த பக்கம் ஏன் போறதுன்னு தெரியாம. அல்லாஹ் நாடினால் அந்த செவிப்புலன் பார்வை எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது என்ன அர்த்தத்துல சொல்றாங்கன்னு தெரியல. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப நமக்கு வாழ்க்கையில ஒரு என்ன பண்ணணும் தெரிஞ்சாதானே நம்ம செய்ய முடியும். ஏதோ ஒரு விஷயம் நம்ம செய்யணும்னா தெரிஞ்ச ஒரு வழி, அந்த ஒளின்றது ஒரு வழி மாதிரி. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு ஏதாவது தெரிஞ்சாதான் நம்ம செய்ய முடியும். தெரியலன்னா நம்ம அப்படியே அந்த இருள் சூழ்ந்து கொள்ளும் போது நின்று விடணும். அந்த மாதிரி அதை எடுக்க முடியும். இதுல இன்னொன்னு எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இது கடவுள் சொல்ற மாதிரி சொல்றாங்க, கடவுள் புலனை நீக்கிடுவார், பார்வை நீக்கிடுவார்னு. பட் எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் மனிதனுக்கு கண்ணு தெரியாம காது கேட்காத நிலை அடைவான். அதுக்கு முன்னாடியே கடவுளை பிடிக்கணும் இல்லையா? எந்த நேரம் மரணம் கூட அப்படிதான் இல்லையா? எப்ப வேணாலும் வரலாம். அந்த நேரம் நம்ம அழுது புரண்டு பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே கடவுள் கையை பிடிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. மனிதர்களே, உங்களுடைய இரட்சகனை நீங்கள் வணங்குங்கள். அவன் எத்தகையவன் என்றால் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோர்களையும் படைத்தான். அதனால் நீங்கள் பயபக்தி உடையோர் ஆகலாம். பயபக்தின்ற இடத்துல பக்குவமுடையர் ஆகலாம் அப்படின்னு போடலாம். பயபக்திக்கு பக்குவம் சொல்லுவாங்க. கரெக்ட். ஸோ இங்க இரட்சகன் அப்படிங்கிறது பாதுகாக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தம் வருது. ஸோ உங்களுக்கு முன்னிருந்தவர்களை எல்லாருமே படைத்தாருன்றதும், உங்களையும் உங்கள் முன்னோரையும் படைத்த உங்கள் இறைவனையும் அடையுங்கள் அப்படின்னு. ஸோ அதனால பயபக்தி உடையவர்களாகுங்கள் அப்படின்னு போட்டு பக்குவமுடையவராகுங்கள். ஓகே. அவனே உங்களுக்காக பூமியை விரிப்பாகவும் வானத்தை ஒரு முகடாகவும் அமைத்து வானத்தினின்றும் மழையை பொழிவித்து அதனை கொண்டு கனி வகைகளிலிருந்து உங்களுக்கு உணவை வெளிப்படுத்தினான். நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அல்லாஹ்வுக்கு இணைகளை ஆக்காதீர்கள். ஸோ இதுல இன்னொரு விஷயம் இதுல கனி வகைகளிலிருந்து உங்களுக்கு உணவை உண்டாக்கினான் அப்படின்னு வருது. நிறைய பேர் மாமிசம் தான் கடவுள் மனிதனுக்காக படைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இதுலயே வருது, கனி வகைகளை தான் உங்களுக்கு உணவாக படைத்தான். பைபிள்ல முதல் அத்தியாயமே அதான் இருக்கும். எல்லா விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் தாவரங்களை உணவாக படைத்தேன் அப்படின்னு இருக்கும். சோ அது குரான்ல எங்க இருக்குதுன்னு கேட்பாங்க. சோ இங்க இருக்குது.
ஓகே. ம் இன்னும் நம் அடியாருக்கு நாம் ம் அருளியுள்ளதில் நீங்கள் சந்தேகம் உடையவராக இருப்பீர்களானால், ம் நீங்கள் உண்மையுடையவராகவும் இருப்பீர்களானால், ம் அல்லாவை தவிர உங்கள் உதவியாளர்களை அழைத்து கொண்டு இது போன்ற ஒரு சத்திய நிகழ்வேனும் கொண்டு வாருங்கள். ம் டக்குன்னு போயிடுச்சு. ஸோ எத்தனாவது பிரதர்? 23. 23. சரி, ஓகே. இன்னும் நம் அடியாருக்கு நாம் அருளி உள்ளதில் ம் நீங்கள் சந்தேகம் உடையவராக இருப்பீர்களானால், ம் நீங்கள் உண்மையுடையவராகவும் இருப்பீர்களானால், ம் அல்லாவை தவிர உங்கள் உதவியாளர்களை அழைத்து கொண்டு இது போன்ற ஒரு சத்திய நிகழ்வெனும் கொண்டு வரும். போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். சூப்பர் சூப்பர். ஆமாம். ஸோ இது வந்து இந்த பிரம்மகுமாரிகளுடைய ஆஸ்பெக்ட் படி பார்க்கும்போது இது கடவுள் சொல்லுவார். இது நீங்க ஆனா எங்க வேணாலும் போய் பாருங்க, இந்த மாதிரி சத்சங்கம் இருக்குதா, கடவுள் உங்களை குழந்தைகளேன்னு கூப்பிடுறது எங்கேயாவது நடக்குதான்னு நீங்க பாருங்க. இப்ப ரிஷி முனிவர்கள் குருமார்கள் யாரும் உங்களை குழந்தைன்னு கூப்பிட போறது கிடையாது. யாரும் உங்களை சொர்க்கத்தின் அதிபதி ஆக்க போறது கிடையாது. நீங்க தான் நாராயணனா இருந்தீங்கன்னு எங்கேயுமே சொல்ல போறது கிடையாது. காமத்தை விடுங்கன்னு எங்கேயுமே சொல்ல போறது கிடையாது. நீங்க ஆனா கேட்டு பாருங்க, நீங்களே முடிவு பண்ணுங்கன்னு. எது ரைட், நான் சொல்றது ரைட்டா, இது வரைக்கும் நீங்க கேட்டதெல்லாம் ரைட்டான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றது வந்து இங்க வெளிப்படுது. ஓகே பிரதர். நீங்கள் நிறைவேற்றி காட்டுங்கள், அவ்வாறு நிறைவேற்ற உங்களால் திண்ணமாக முடியாது. மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். நிராகரிப்பவர்களுக்காகவே அது சித்தப்படுத்தப்படும். 23 என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நீங்க படிங்க பிரதர். 23 மறுபடியும் படிக்கலாம். இன்னும் நம் அடியாருக்கு நாம் அருளி உள்ளதில் நீங்கள் சந்தேகம் உடையவராக இருப்பீர்களானால், நீங்கள் உண்மையுடையவராகவும் இருப்பீர்களா, அல்லாவை தவிர உங்கள் உதவியாளர்களை அழைத்து கொண்டு இது போன்ற ஒரு சத்திய நிகழ்வேனும் கொண்டு வருவார்கள். இது போன்ற சத்திய நிகழ்வை இங்க வந்து இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள்னு போட்டிருக்கு. ஸோ மீனிங் வேற மாதிரி வருது. ஸோ இங்க அத்தியாயம்னா ஸோ இந்த மாதிரி ஞானத்தை கொண்டு வாருங்கள்ன்ற மாதிரி இருக்கு. சத்திய நிகழ்வுன்ற போது ஒரு படைப்பை உருவாக்கி காட்டுங்க அந்த மாதிரி அர்த்தத்திலும் வருது. இது எப்படி அப்படி சொல்றாங்கன்னா, இதுல ஏன் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்கன்னா, இதுல நம்ம அடியாருக்கு நாம் அருளி உள்ளதில் நீங்கள் சந்தேகம் உடையவராக இருப்பீர்கள் அப்படின்னு அது வந்து ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் நாளைய வாழ்க்கையை பற்றி ஒரு சுகமான விருப்பம்ன்றது கொடுக்கப்படும். அந்த விருப்பத்தை சரியா, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரியா போயிடும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கு. அந்த உண்மையை நம்பும் போது நம்மளுடைய வாழ்க்கை மாறுது. அதுதான் சத்திய நிகழ்வு. ஸோ இந்த மாதிரி அந்த சத்திய நிகழ்வை நிகழ்த்தி காட்டுங்கள் அப்படின்றத சொல்லப்படுது. அதாவது அந்த விருப்பத்தை நம்பும் போது, இறைவனுக்கு கொடுத்த ஒரு வாக்கை நம்பும் போது, அதை மட்டும் நம்பி நம்மளுடைய பிரச்சனைகள் சரியாகும் போது, எந்த மனிதர்களுடையோ இல்ல மனிதர்களுடைய அறிவையோ நம்பாம அந்த வாக்கை மட்டும் நம்பி உங்களுடைய ஒரு நோயோ வறுமையோ இல்ல ஏதோ ஒரு கஷ்டத்துல நீங்க இருக்கிறீங்க, அந்த பிரச்சனை நீங்க வெளியே வரீங்க அப்படின்னா அது வந்து ஒரு சத்திய நிகழ்வு. இப்போ இத அத்தாட்சி எடுத்துக்கிட்டு இறைவனை மட்டும் நம்பி வாழுங்க, எந்த மனிதர்களுடைய வழிமுறையோ நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி அதுல இவங்களுடைய விளக்கம் அந்த மாதிரி. 24 வந்து நான் படிக்கிறேன். சொல்லுங்க பிரதர். நீங்கள் நிறைவேற்றி காட்டுங்கள், அவ்வாறு நிறைவேற்ற உங்களால் திண்ணமாக முடியாது. மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். நிராகரிப்பவர்களுக்காகவே அது சித்தப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது இப்போ அந்த விருப்பத்தை நிறைவேற்றதுக்காக மனிதர்களை நம்பி போனோம் அப்படின்னு சொன்னா அந்த மனிதர்கள் தான் கற்களும் எரிபொருளாக இருப்பாங்க. இப்போ நோயின்னு ஒரு டாக்டர்கிட்ட போகும்போதுதான் அவங்க இன்னும் நம்மளை வந்து துன்பம் கொடுக்குது, இன்னும் நரக நெருப்புல தள்ளக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ ஒரு கடன்னு நம்ம வந்து ஒரு கடன்காரர்கிட்ட போறோம்னா அவன் இன்னும் நம்மள வந்து நரக நெருப்பின் பக்கம் இன்னும் துக்கத்தை அவன் கொடுப்பான். அவன் கடன் நம்ம திருப்பி கொடுக்கல அப்படின்றப்ப, அதனால மனிதர்கள் நம்பி போவாதீங்க, இறைவன் அளித்த வாக்கை மட்டும் நம்பி
சூப்பர் சூப்பர். சூப்பர். இந்த மாதிரி எந்த மனிதனாலும் பண்ண முடியாது. அப்படி நீங்க பண்ற அந்த மாதிரி மனிதர்களுக்காகவே இந்த நரக நெருப்பு தயார் செய்ய வைக்கப்பட்டுள்ளது. அந்த கஷ்டங்கள் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், சுத்தி எல்லா இடத்துலயும் பார்த்துட்டு இருக்கிறோம். சோ பொருத்தமா இருக்குது இந்த நேரத்துக்கு. அந்த மனிதர்களும் கற்கள் தான் அந்த எரிபொருள் அவங்கதான் உங்களுக்கு வந்து அந்த நரக நெருப்பு உங்களை போட்டு கஷ்டம் போட்டு துக்கத்துல அது மனித வழி வந்து இந்த இதுக்குதான் உங்களை அழைச்சிட்டு போகுது. நரகத்தை மனிதர்களே அவங்களே உங்களுக்கு வந்து நெருப்புல போட்டு இது பண்ணுவோம் இருக்கு இல்லையா? இப்போ கடன் கொடுக்கல, கடன் வாங்கி நம்ம திருப்பி கொடுக்கலன்னா அவங்கதான் நமக்கு நரக நெருப்பா மாறுறாங்க. நம்மள வந்து அந்த வார்த்தைகளால் பேசும்போது, நம்மள அவமானப்படுத்தும் போது. கரெக்ட். நபியே, இன்னும் விசுவாசம் கொண்டு நற்கருமங்களையும் செய்தார்களே, அத்தகையோர் அவர்களுக்கு நிச்சயமாக சுவனங்கள் உண்டு. சோ சுவனங்கள்ன்றது சொர்க்கம் தானே பிரதர்? அரபு மொழி சொர்க்க சோலைகள் அவளுக்காக உண்டு. அவர்களுக்கு அவைகளுக்கு கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் என நன்மாராயம் கூறுவீராக. அவற்றிலிருந்து அவர்களுக்கு ஒரு கனி உணவாக கொடுக்கப்படும் போதெல்லாம் முன்னர் இதைத்தான் நாங்கள் கொடுக்கப்பட்டோம் என கூறுவார்கள். அதை ஒரே விதமாக கூடியதாக இருக்க அவர்கள் கொடுக்கப்பட்டார்கள். மேலும் அவற்றில் பரிசுத்தமான மனைவியரும் அவர்களுக்கு உண்டு. இன்னும் அவர்கள் அவற்றில் நிரந்தரமாக இருப்பவர்கள். இது கொஞ்சம் மாறுதல். சுத்தமான மனைவி எல்லாம் கிடையாதாங்க. ஓஹோ. இன்னும் அவர்களுக்கு தூய துணை உண்டு அப்படின்னு தான் இருக்கு. அப்படி துணை வந்து யாரா வேணா இருக்கலாம், அது நண்பர்களாவும் இருக்கலாம். இப்போ நம்ம கஷ்டத்துல இருக்கும் போது நமக்கு துணையா இருக்காங்கன்னா அவங்க துணை, அவ்வளவுதான். அது வந்து மனைவின்னு போட்டு வச்சிருக்காங்க. ஓ, டிரான்ஸ்லேஷன்ல நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. இதுல இந்த டாபிக்ல நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். 25ல அது உங்க சைடு என்ன போட்டிருக்கு பாருங்க பிரதர். 25 நம்பிக்கையுடன் நற்செயல் செய்வோருக்கு நற்செய்தி கூறுவீராக. சதா ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகளை கொண்ட சொர்க்க சோலைகள் அவர்களுக்காக உண்டு. அவர்களுக்கு உண்ண அங்கிருந்து ஏதாவது கனி கொடுக்கும் போதெல்லாம் இதுவே முன்னரும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுவார்கள். ஆனால் இது போன்றுதான் கொடுக்கப்பட்டிருந்தன. இன்னும் அவர்களுக்கு அங்க தூய துணையும் உண்டு. மேலும் அவர்கள் நிரந்தரமாக வாழ்வார்கள். சூப்பர் சூப்பர். இது பாத்தீங்கன்னா இந்த பிரம்மகுமாரிகள் ஞானத்துல வர நடந்ததே திரும்ப நடக்கும் அப்படிங்கிறது வருது. ஏற்கனவே இதுதான் கிடைச்சது, இப்ப மீண்டும் இதே தான் கிடைக்குது அப்படின்னு. ஆனா சொர்க்கத்துல அது ஞாபகம் இருக்காது. ஏன்னா இப்ப மட்டும்தான் கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு. சொர்க்கத்துல ஞானம் எல்லாம் மறைஞ்சிடும். அங்க சுகத்தை மட்டுமே அனுபவிப்பாங்க. ஆனால் அது எப்படி இருக்கும் சுகம்னா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த சொர்க்கத்தை நீங்க அனுபவிச்சீங்களோ அதே இது. இப்பவுமே 5000 வருஷம் முன்னாடி நம்ம இதே சேவையை பண்றோம். இப்பவும் அதேதான் நடந்தது திரும்ப நடக்குதுன்றது இங்க ஒளிஞ்சு இருக்குது அந்த ரகசியம். சோ திரும்ப திரும்ப கனியை உணவாக கொடுத்தோம்ன்றதுதான் வந்துகிட்டே இருக்குது பாருங்க சொர்க்கத்தில், இல்லையா? ஏன்னா சொர்க்கத்தில் பால் பழம் தான் உணவே, சமைக்கிற உணவே அங்க இருக்காது. சோ அது சொல்லப்பட்டிருக்குதுன்றத கேட்க விரும்பல அவங்க. அப்படி ஆயிடுச்சு உலகம். இன்னொரு விஷயம், இப்ப கனி வாங்கி சாப்பிட முடியாது, அந்த அளவுக்கு யாரும் வசதி கிடையாது. அடுத்தது பரிசுத்தமான துணைகள். இதுதான் நம்ம இததான் நம்ம அடிக்கடி சொல்றது. சோ பரிசுத்தமான துணைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட எல்லா உறவுகளும் துணைதான். சோ அப்ப மனைவினே எடுத்துக்கிட்டா கூட நம்ம கேட்கறது என்னன்னா, அங்க பரிசுத்தமான மனைவி சொர்க்கத்துல இருக்கிறாங்கன்னா இப்ப இருக்கிற மனைவி விபச்சாரி தானே. ஏன்னா காமம் தான் இங்கத்துக்கும் அங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். அங்க காமம் இருக்காது, அதனாலதான் அங்க பரிசுத்த மனைவின்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே பிரதர். நிச்சயமாக அல்லாஹ் கொசுவையோ அதற்கும் சிறியதையோ உதாரணம் கூறுவதில் வெட்கப்பட மாட்டான். நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக அது தங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ள உண்மை என்பதை அறிவார்கள். ஆனால் நிராகரிப்பவர்களோ இவ்வித உதாரணத்தின் மூலம் இறைவன் என்ன நாடுகிறான் என்று கூறுகிறார்கள். அவன் இதை கொண்டு பலரை வழிகேட்டில் விடுகிறான், இன்னும் பலரை இதன் மூலம் நல்வழிப்படுத்துகிறான். ஆனால் தீயவர்களை தவிர அவன் வழிகேட்டில் ஆக்குவதில்லை. கொசுவை
அது என்ன அதாவது ஒரு சின்ன விஷயத்தையோ, கொசுனா அந்த கொசுக்கு சமமான ஒரு சின்ன விஷயத்தை கூட உதாரணமா சொல்வதில் இறைவன் வெட்கப்பட மாட்டான். வைக்கப்பட மாட்டாருங்க. சரி சரி. அப்படின்ற மாதிரி. ஏன்னா இங்க கொசுவை வந்து கடவுள் இங்க பிரம்மகுமாரிகள் ஞானத்துல நேரடியா சொன்னதுல எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுவார் அப்படின்னா, சொர்க்கத்தில் கொசு போன்ற விஷ ஜந்துக்கள் இருக்காது. நமக்கு துக்கத்தை கொடுக்கக்கூடிய எதுவுமே அங்க இருக்காது. புறான், பாம்பு இதெல்லாம் இருக்காது. இன்னொன்னு கொசுவை எதுக்கு சொல்லுவாருன்னா, கொசு கூட்டம் மாதிரி கடைசியில ஆத்மாக்கள் எல்லாம் மேல போகும், உலக அழிவின் போது கொசு கூட்டம் மாதிரி போகும்னு. இன்னொன்னுக்கு என்ன சொல்லுவாருன்னா, இப்ப ஒரு கொசு இப்படி பறந்து போகுதுன்னா 5000 வருஷம் முன்னாடி இதே நேரம் இதே கொசு பறந்தது. சோ இந்த கொசுவை வைத்து கடவுள் கொடுத்த உதாரணம் நேரடி ஞானத்துல இதெல்லாம் சொல்லப்படுது. சோ கொசுவெல்லாம் வச்சு கடவுள் பேசுவாரா அப்படின்னா இதுல குரான்ல ஆன்சர் இருக்கு. உங்களுக்கு உண்மையை புரிய வைக்கிறதுக்காக அவர் எதை வேண்டுமானாலும் சொல்லுவாரு. அப்ப இத வந்து யாரு உண்மைன்னு ஏத்துக்குவாங்க அப்படின்னா, யாரு போட்டிருக்காங்க, விசுவாசம் கொண்டிருக்கிறவர்கள் இல்லையா, நம்பிக்கை. அவங்க ஏத்துக்குவாங்க. நிராகரிக்கிறவங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, இதனால என்ன, நிறைய பேர் சொல்லுவாங்க இதனால கடவுளுக்கு என்ன லாபம், எதுக்கு மறுபடியும் படைக்கிறாரு, எதுக்கு மறுபடியும் அழிக்கிறாரு, இப்படி எல்லாம் நக்கல் பண்ணுவாங்க. இதுல வந்து தீயவர்களை வந்து வழிக்கெடுக்கிறான் அப்படின்ட்டு அடிக்கடி வரும். இத வந்து பண்றது சாத்தான், கடவுளுடைய வேலை கிடையாது. சோ இதுல அப்படி போட்டிருக்கு. ஏன்னா கடவுளுடைய வேலை வந்து எல்லாருமே கெட்ட வழியில தான் இருக்கிறோம் கலியுகத்துல. அந்த கெட்ட வழியை நல்ல வழியை எடுத்துட்டு வர்றதுதான் கடவுளுடைய வழி. சோ இங்க மட்டும் பிரம்மகுமாரிகள் ஞானத்துக்கும் இதுக்கும் வித்தியாசப்படுது. ஓகே, தீயவர்களை தவிர அவன் வழிகேட்டில் ஆக்குவதில்லை. சோ யாரையுமே ஆக்சுவலா கலியுகம்னாலே தீயவர்கள் நிரம்பிய உலகம் தான். அவர்களை நல்ல வழிக்கு மாத்துறதுதான் அவருடைய வேலை கடைசி வரைக்கும். அவர் வந்து கொடுக்கிறார் ஞானத்தை, கேட்கலன்னா விட்டுருங்கன்னு தான் சொல்றாரு. ஆனா கடைசியில உலக அழிவு வரும்போது எங்க போக முடியும், இங்கதான் வந்தாகணும்ன்ற. ஏன்னா ஏன் அவங்களை விட சொல்றாருன்னா, அவங்க மேல கருணை இல்லாம இல்ல, இதை கேட்கக்கூடிய ஆத்மாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க இவங்க கிட்ட நேரத்தை வீணாக்குறதுக்கு பதில் அவங்க கிட்ட கொடுத்துட்டு இருங்க, அவங்க நேரம் வரும்போது வருவாங்க அப்படி சொல்லி இருப்பாரு. சோ ஏன்னா எந்த விதத்திலும் கடவுள் கருணையற்றவர்ன்றதை நம்ம மீன் பண்ணிடக்கூடாது. அவரே விட்டுட்டாரு அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா இயேசு கூட பிதாவே என்னை ஏன் கைவிட்டு இருந்தாரு, கடவுள் கைவிடுறவர் கிடையாது. சரிங்க, புரியுது. ஆனா அந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு கைவிட்டாருன்னு சொல்ல வரீங்க அந்த இடத்துல? இல்ல அது அந்த கைவிட்டாருன்னு சொல்றது வந்து நிந்தனைன்னு சொல்றோம் நாம, அந்த சம்பவத்தை பத்தி பேசல. கடவுள் கைவிடுறவர் கிடையாது. அந்த சம்பவம் நிஜமா நடந்துச்சா இல்லையான்றது யாருக்கும் தெரியாது. ஏன்னா கடவுள் அதை பற்றி பேசுறது கிடையாது. கடவுள் வந்து மற்ற தர்மத்தில நீங்க அதிகமா போக தேவையில்ல, நீங்க வரும்போது ஆமா அதுல வந்து அதுக்கு பதில் வேற ஒருத்தர் அதுவுமே கடவுள் சொல்றது என்னன்னா, யாரும் மேல எல்லாம் போயிட முடியாது, கடவுளே வந்து வழி சொன்னாதான் போக முடியும். ஏன்னா எந்த மதத்திலுமே வந்து கடவுள் எப்படி இருக்காருனோ எங்க இருக்கிறாருனோ அங்க போறதுக்கு எப்படி வழினோ சொன்னது கிடையாது. அப்ப கடவுள் சொல்றாரு, நீங்க முதல்ல ஆத்மான்னு உணருங்க, அதுல பாவம் இருக்குது, அது பூர்வமத்தில இருக்க ஆத்மா. இதோடைய அப்பா வந்து செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல இருக்கிறாரு, அவரை தான் அல்லாஹ் பரமபிதா சிவன் சொல்றோம், கடவுள் ஒருத்தர் தான். சோ அவரையே நீங்க நினைவு பண்ணிக்கிட்டு இருக்கணும். எந்த அளவுக்கு நினைவு பண்ணா உங்களுடைய அனைத்து மனித உறவுகளும் மறந்து போற அளவுக்கு நினைக்கணும். அப்படி இல்லைன்னா உலக அழிவின் போது இறந்தவர்கள் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும், கடவுள் ஞாபகம் வர மாட்டார், விழுந்துருவீங்க, மறுபடியும் பிறக்க மாட்டீங்க. சோ அந்த நிலை அடையும் போதுதான் போகும். சோ இந்த கடவுள் இப்படி இருக்கிறார், அவரை இப்படி நினைக்கணும்னு இது வரைக்கும் யாருமே சொன்னது கிடையாது. சோ மற்றபடி மதஸ்தாபர்கள் மதத்தை உருவாக்க வராங்க, சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக வரல. ஏன்னா அவங்களே மறுபடியும் மறுஜென்மத்துல வந்துருவாங்க. சோ அதனால அந்த பைபிள்ல சொல்லப்பட்ட விஷயங்களை பற்றி கடவுள் உள்ள போறது கிடையாது. ஆக்சுவலா அது நிந்தனைன்னு நான் தான் சொல்றேன், கடவுள் சொல்லல. கடவுள் அதை பற்றி பேசுறது கிடையாது. ஆனா அவர் ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லி இருப்பாருன்னா, இயேசு கூட தூய்மையை போதித்ததுனால்தான் அவருக்கு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவர் சொல்லியிருப்பாரு, ஒரு பெண்ணை இச்சையா பார்த்தாலே நீ பண்றதுக்கு பேர் விபச்சாரன்ட்டார். இவங்க என்ன நினைச்சிட்டாங்க, மனைவியை தவிர எல்லாரையும், அப்படிலாம் அவர் சொல்லல, எந்த பொண்ணை இச்சையா பார்த்தாலும் அது விபச்சாரம் தான். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்ததுன்றத சொல்லியிருப்பாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இது நடந்துச்சா நடக்கலையான்னு சொல்லல, சிலுவையில அரைஞ்சது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இயேசு உடம்பில் கிறிஸ்துன்னு ஒரு ஆத்மா வருது, பரிசுத்த ஆவின்னு நம்ம சொல்றோம், நபி உடம்புல ஜிப்ரேல் வந்த மாதிரி. அந்த ஆத்மா பரிசுத்தமா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்னா, எந்த பாவமும் செய்யாம ஸ்ட்ரெயிட்டா கடவுள் கிட்ட இருந்து வந்து இருக்குது. அப்ப பரிசுத்தமா இருக்கிற ஆத்மாவுக்கு துக்கம் கொடுக்க யாராலையும் முடியாது. இயேசு உடம்புல அந்த ஆத்மா இருக்கும்போது கிட்ட வந்தாங்கன்னா அப்படியே ஸ்தம்பிச்சு நிப்பாங்களாம்.
ஏன்னா அந்த தூய்மையின் சக்தி அந்த அசுர குணத்தை எல்லாம் ஒரு வினாடியில மறக்க வச்சிடும். இதை மட்டும் சொல்லி இருக்கிறார். சோ இதை வச்சு நம்ம அந்த சம்பவம் நடக்கலன்னும் கூட முடிவுக்கு வந்திருக்கலாம், அல்லது நடக்கும்போது உள்ள அவரு இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ஆத்மாவுடைய பாட்டு முடிஞ்சிச்சு, வெளியில போயிடுச்சு, இவரு தண்டனை அனுபவிச்சாருன்னு எடுத்துக்கலாம். பட் அது நடந்துச்சா இல்லையான்னு கடவுள் சொன்னது கிடையாது. ஆனா அதுக்காக தான் அவருக்கு பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி இருக்கிறார், தூய்மைக்காக. தூய்மை சொன்னதுனால அந்த மக்கள் ஏத்துக்கல அப்படின்னு. உயர்த்தப்பட்டு விட்டான்னா அந்த ஆத்மா போயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம். அந்த ஆத்மா மறுபடியும் அங்கங்க உயர்த்துறதுக்கு எங்க இருக்குது, மறுபடியும் மறுஜென்மம் எடுத்துடும். இப்ப இயேசு எப்படி மறுஜென்மம் எடுக்கிறாரோ அதே மாதிரி கிறிஸ்தாத்மம் அடுத்தது ஜென்மம் எடுக்கும். ஒரே ஒரு ஜென்மம் மட்டும் அவர் உடம்புல பரிசுத்தமா இருக்கும். ஆத்மா அந்த வழி அனுபவிக்கல. ஆமா, அதை அனுபவிக்காது. ஏன்னா பாவம் செஞ்சாதான் இப்ப சொர்க்கத்துல ஏன் வந்து துக்கம் வரலன்னா, சொர்க்கத்துல எந்த பாவமும் பண்ண மாட்டாங்க. காமம், கோபம், பற்று, பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாது. அதனாலதான் சிங்கமும் பசுவும் ஒன்னா தண்ணி குடிக்குது. ஏன்னா சிங்கத்துக்கு கூட இன்னொரு விலங்கு அடிச்சு சாப்பிடணும்னு தோணாது, தாவரம் தான் சாப்பிடும். அதனாலதான் விலங்குகளுக்கும் துக்கம் இல்ல, மனிதனுக்கும் துக்கம் இல்ல. அந்த குழந்தை பிரசவம் கூட பாத்தீங்கன்னா வலி இல்லாமல் இருக்கும். உண்மையில அதுதான் சுகப்பிரசவம். இங்க இன்னும் சுகப்பிரசவம் பேர் வைக்கிறாங்க. அந்த தாய் சுகமாவா இருக்கிறா, துடிப்பா அல்ல. சோ அங்க வந்து வெண்ணெயில இருந்து முடி எடுக்கிற மாதிரி பிரசவம் நடக்கும்ன்றார், அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும்ன்றார். அது பைபிள்லயுமே இருக்கு. அந்த கனியை சாப்பிட்ட பிறகுதான் கடவுள் வந்து சாபம் கொடுக்கிற மாதிரி, இனி பிரசவ வேதனையோட பிரசவிப்ப. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னு அர்த்தம். ஓகே ஓகே ஓகே. சோ அதுதான் பிரதர். 27 படிக்கிறேன். சரிங்க பிரதர். இவர்கள் அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதியை அது உறுதிப்படுத்த பின்னர் முறித்து விடுகின்றனர். அல்லாஹ் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டதை துண்டித்து பூமியில் குழப்பத்தை உண்டாக்குகிறார்கள். இவர்களே தான் நஷ்டவாளிகள், நஷ்டமடைந்தவராக. சூப்பரானது. சோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது பிகே ஞானம் படி பார்த்தாலும் அந்த அது கரெக்டா வரும், கரெக்டா வருது. இப்போ நாம என்னுடைய புரிதல் என்னன்னா, அந்த வாக்குறுதின்றது இறைவனுடைய, நம்ம பிரச்சனையில இருக்கும் போது சரியா போயிடும் அப்படின்றது இறைவனுடைய வாக்குறுதி மனசுல இருக்கு. அத வந்து ஃபர்ஸ்ட் நம்புறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நெருக்கடி உள்ளாகும் போது அதை வந்து அந்த ஒரு வாக்கின் மீது நம்பிக்கையை விட்டுடுறாங்க, அதை துண்டித்துக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை விட்டுட்டு மனிதர்களை நம்பி இல்ல ஏதோ ஒரு என்ன அந்த நேரத்துல என்ன பண்ண முடியுமோ மனித வழிமுறையை நம்பி போயிடுறாங்க. அப்போ அது பூமியில் குழப்பத்தை உண்டாக்குறது சமமான விஷயம். அதாவது ஒரு விஷயம் வந்து இறைவனை மட்டும் நம்பி அந்த அந்த காரியம் வந்து சரியாகணும். இப்போ நோயே வருது அப்படின்னா அதுக்கு எந்த விதமான மருந்துகளோ மாத்திரையோ டாக்டர்களையோ நம்பாம இறைவனுடைய வாக்கை மட்டும் நம்பி சரியாக்குகிறது மட்டும்தான் இறைவழி அப்படின்னு. இறைவனின் மீது நம்பிக்கை கொள்றது, இறைவன் விசுவாசம் கொள்றது. சூப்பர் சூப்பர். நடுவுல நம்ம வேற ஏதோ வழிமுறைகளையோ வேற ஏதோ பின்பற்றோம் அப்படின்னா நம்ம அதை வந்து துண்டிச்சுக்கிட்டோம், இறைவனை விட்டு நம்ம தான் விலகி போயிட்டோம் அப்படின்றோம். அப்போ இது வந்து பூமியில நம்ம ஒரு குழப்பத்தை உண்டாக்குற மாதிரி. பாக்குறவங்களுக்கு என்ன சொல்றாங்க, என்ன இறைவன் இறைவன் இப்ப நீயே போய் மறந்துமா எல்லாரும் போற மாதிரி நீயும் போயிட்டியே அப்படின்றது. ஸோ இது பிரம்மகுமாரி ஞானம் படி பார்த்தீங்க அப்படின்னா கடவுளோடு செய்யற ஒப்பந்தம் வந்து இங்க தூய்மையா இருக்கிறது தான். ஆமா, ஃபுல் ஆத்மா ஒரு சிவ பரமாத்மாவை தவிர எங்களுக்கு யாரும் கிடையாது. அவர் மட்டும்தான் அப்பா அம்மா கணவன் மனைவி குழந்தை எல்லாமே சகலமும் அவரே. அப்படி இருக்கணும். குறிப்பாக தூய்மை, காமம் இல்லாம இருக்கிறது. ஸோ எப்ப அந்த சத்தியத்தை நீங்க மீறுறீங்களோ, ஏன்னா அதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற கட்டளை. அது அப்படி சொல்றாரு. ஸோ அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே கர்மத்தின் விதிப்படி அது நடக்கத்தான் செய்யும். யாரையும் காப்பாற்ற முடியாது இல்லையா? ஆத்மாவை காப்பாத்துறதா நம்ம வேலையை தவிர உடலை காப்பாத்துறது கிடையாது. ஏன்னா இப்ப உலகம் அழிய போகுது, ஆத்மா தப்பிச்சு மேல போகணும், அதுக்கான வழியை தான் நம்ம சொல்லணும். ஆனா உங்களுடைய அன்பு ஆத்மா மேல இருக்கணும், உடல் மேல இருக்கக்கூடாது. இருந்தா துடிப்போன்றது. இப்ப என் மனைவி என் கணவன் அவருக்கு கேன்சர் வருதுன்னா கூட என்னுடையவர்ன்றதுதான் உங்களுக்கு வலியை கொடுக்குது. அது ஒரு சகோதர ஆத்மா. அந்த ஆத்மா மீண்டும் இங்க பிறக்க கூடாது அப்படின்னு இந்த ஞானத்தை கொடுத்து அதுல நீங்க கவனம் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னும் பொழுது குழப்பத்தை செய்து கொண்டிருக்கின்றனர் அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரம்மகுமாரி ஞானத்தை மற்றவர்களுக்கு ஒரு சேவை செய்யணும், ஒரு இடத்துல கோயில் எங்க போய் சேவை செய்யணும்னா முதல்ல வந்து பிளான் பண்ணுவாங்க. குழுவா எல்லாரும் சேர்ந்து உட்காருவாங்க, அந்த சென்டர்ல இருக்கிற அத்தனை பேரும்.
அப்படி உட்காரும் பொழுது ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு சில கருத்து எல்லாரும் ஏத்துக்குவாங்க, ஒரு சில கருத்து ஏத்துக்காம கூட இருக்கலாம். அந்த ஏத்துக்காத கருத்து நல்ல கருத்தா இருக்கலாம். இப்ப நான் சொல்ற ஒரு கருத்து நல்ல கருத்தா இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால மத்தவங்க அதை ஏத்துக்கல. இன்னொரு விஷயம் தான் பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது கடவுள் என்ன சொல்றாருன்னா, அவங்க கருத்தை விட உன்னுடைய கருத்து நல்ல கருத்தாவே இருந்தாலும் அதை நீ தியாகம் பண்ணிடு, அவர்களோடு நீ சேர்ந்துக்கோ. ஏன்னா அவங்க ஆசீர்வாதம் இல்லாமல் நீ நல்ல விஷயமே பண்ணாலும் அது வெற்றி கிடைக்காதுன்ற. அது ஒரு சூப்பரான பாயிண்ட். ஏன்னா அங்க ஒற்றுமை குலைவதற்கு நீ காரணமா இருக்கக்கூடாது. ஏன்னா எல்லாரும் ஏத்துக்கிட்ட, இப்ப எல்லாரும் ஒரு விதமா சேவை செய்யணும்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இல்ல இப்படி பண்ணுங்க இது பெட்டரா இருக்கும்னு சொல்றேன், அதை எல்லாரும் நிராகரிக்கிறாங்க. அப்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா, இப்ப மெஜாரிட்டி ஒரு பக்கம் இருக்குது, அதை விட நீ பெட்டரான வெர்ஷனே கொடுத்தா கூட அதை நீ தியாகம் பண்ணிட்டு அவங்க பக்கம் சேர்ந்து அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடு. ஏன்னா உன்னால அந்த ஒற்றுமை குலையக்கூடாது. ஒற்றுமையா இருக்கணும்ன்றதான் இங்க முக்கியமான விஷயம். அதை மீறி நீ ஒரு சேவை செய்தால் கூட அவங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாத காரணத்தினால வெற்றி அடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இது இந்த இடத்துலதான் வரும், அது அந்த சேவை செய்யற அந்த இடத்துலதான் நம்ம, அதாவது பிகேக்கு உள்ளதான் நம்ம அதை பார்க்க முடியும். ஆமா, வெளியில போய் அதை வந்து அப்ளை பண்ண முடியாது. வெளியில வந்து அப்ளை பண்ணணும்னா பண்ண முடியாது, கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா மத்ததுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது இல்ல, அவங்க அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அது நமக்கு பிரச்சனை. கடவுள் வந்து யாருக்கிட்ட பேசுறாரோ அவங்களுக்கு தான் அந்த ஞானம். அதுதான் முக்கியமான விஷயம். மற்றவர்களுக்கு கிடையவே கிடையாது அது. ஏன்னா அவங்க வெவ்வேறு வழியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. சோ அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, உன்னால வந்து பூமியில குழப்பம் வரக்கூடாது. இங்க பேரே வந்து அமைதி தூதுவர்கள். இப்ப முஸ்லிம் ஜின்னுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜின்னுன்னு சொல்லுவாங்க. அந்த சூக்ஷ்ம தேவதைகள், கடவுள்கிட்ட இருந்து வந்து மலக்குகள். ஜின்னுனா பூதமா? ஜின்னுனா தான் அது சைத்தான் இனத்தை சேர்ந்தது. சைத்தான் இனத்தது. சரி, ஓகே, மலக்குகள். அப்ப அது எதுக்கு நான் சொன்னேன்றதே மறந்து போயிட்டேன். ஜின் இனத்தை சேர்ந்ததுதான் சைத்தான். சைத்தானுக்கெல்லாம் தலைவன் தான் ஜின். ஓ, சைத்தானுக்கு தலைவன். ஓகே, தலைவன் தான். ஜின் இனத்தை சார்ந்தவன் தான் சைத்தான். ஓகே. அப்ப இங்க சொல்றது என்ன அப்படின்னா, எல்லோருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்குள்ள அது வந்து அந்த மலக்குகள் வந்து அமைதி தேவர்கள், அமைதி தூதுவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அது உண்மையில நாம தான். ஏன்னா நம்ம தான் கடவுள்கிட்ட நேரடியா ஞானம் எடுக்கிறோம். அப்ப நீங்க உலகத்துக்கு அமைதி கொடுக்கணும், முதல்ல நீங்க அமைதியா இருக்கணும். அடிக்கடி குரான்ல சமாதானம் உண்டாகட்டும், பைபிள்ல வரும். சோ அப்ப சமாதானம் உண்டாகணும்னா முதல்ல நான் எனக்கு சமாதானமா இருக்கணும். இவங்க எனக்கு பிடிக்கல, அவங்க எனக்கு பிடிக்கல, இது வரவே கூடாது. சோ அப்படி பிடிக்கலன்னும் போது அங்க ரெண்டாகும் போது அதான் அங்கதான் சாத்தான் வரான். ஒன்னா இருக்கும்போது சாத்தான் வர முடியாது. எப்ப இன்னொரு கருத்துன்னு வருதோ சாத்தான் வந்துட்டான்னு அர்த்தம். சோ அப்படி வர்றதுக்கு அனுமதி கொடுக்காதீங்க அப்படின்னு கடவுள் சொல்றாரு. சோ அந்த பிரிவினைக்கு நீங்க காரணமா இருக்காதீங்க. அதையும் மீறி வருதுன்னா நீங்க சாட்சியா மட்டும் பாருங்க. எந்த பக்கம் நின்னாலும் நீங்க உங்களுக்கு அவங்க எதிரியா தெரிய ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படி தெரியக்கூடாது. அதனால நீங்க ரெண்டுத்துக்கும் நடுவுல இருங்க, பார்த்தும் பார்க்காம இருங்கன்ற. சோ கடைசி வரை எல்லாரும் உங்களுக்கு நண்பரா தான் தெரியணும். இதை வந்து ஒரு முஸ்லிம் பேச்சாளர் சொல்லியிருந்தார். முகமது நபி வந்து சொன்னாரா, நீங்க வந்து என் நண்பர்களை பற்றி குறை சொல்லாதீங்க, நான் அவங்களை சமாதானத்தில் சந்திக்க விரும்புறேன். நீங்க குறை சொன்னீங்கன்னா அதானே எனக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லுவார். சோ அதே விஷயம் தான் இங்கேயுமே வருது. குழப்பம், மற்றவர்களை பற்றி தப்பு பேசுறாங்கனாலே கேட்காதீங்கன்றார். நீங்களும் பேசாதீங்க. ஏன்னா அதுக்கு நீங்க அடிமை ஆயிருக்கிறீங்க. கடந்த 2500 வருஷம் இதுக்கு அடிமை ஆயிருக்கிறோம். சோ அதுல இருந்து இப்ப வெளியில வர வழியை தான் இறைவன் கத்துக் கொடுக்கிறார். இதனாலதான் சொர்க்கத்துல வந்து சண்டை வர்றது கிடையாது. இப்ப கொடுக்கிற இந்த குணம் தான் நமக்கு அங்க அப்படியே டிரான்ஸ்பர் ஆகுது ஆத்மால. சோ அந்த விஷயம்தான் பிரம்மகுமாரிகளின் ஞானத்தின்படி இது வருது. அப்படி குழப்பம் ஏற்படுத்தினா யாருக்கு நஷ்டம்? இப்ப பிரம்மகுமாரிகள்ல இருந்துட்டு இவங்க இந்த சிஸ்டர் சரியில்லை, இந்த பிரதர் சரியில்லை, இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்கன்னா வேலைக்காரன் பதவி அங்க அடைவோம். ஏன்னா இந்த ராஜ்யம், ராஜா ராணில இருந்து எல்லாம் இருக்கு. இறைவன் சொல்றது அப்படியே கேட்கறவங்க ராஜா ராணி ஆயிடுவாங்க. அங்க எல்லா பதவியும் இருக்கிறதுனால நீங்க உங்க குணத்துக்கு ஏற்ப பதவி அங்க கிடைச்சிடும். அப்ப யாருக்கு நஷ்டம்? சோ அப்படியே பொருத்தி பாத்தீங்கன்னா சூப்பரா வருது பாருங்க. பூமியில் குழப்பம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இவங்க தான் நஷ்டம் அடைகிறாங்க. சோ அந்த நஷ்டம் வந்து இப்ப நேரடியா எடுத்துக்கிட்டா கூட, இப்ப ஒரு தீவிரவாதிகள் எல்லாம் வந்து ஒரு மொழியினாலோ இனத்தினாலயோ மதத்தினாலயோ இணைஞ்சு சண்டை போடுறதுனால யாருக்கு நஷ்டம்? அவங்க இனம் தான் அழியுது.
ஆமா கடவுள் கொடுக்கறது நீங்க சமாதானமா போங்கன்றதுதான். அதனால நஷ்டம் வராது. ஆனா அதுக்கு சோதனை அதிகமா வரும். திரும்ப திரும்ப உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிருக குணத்தை தூண்டதான் செய்யும். அதையும் மீறி நீங்க அல்லாவை புடிச்சுக்கிட்டு அவர் வழிபடிதான் நான் நிற்பேன், அமைதியா தான் நிப்பேன்னும் போது வெற்றி கடைசியில உங்களுக்கு கிடைக்கும். அதான் சத்தியமே விஜயித்தே வாய்மையை வெல்லும் இதெல்லாம் சொல்றது. ஆமா. அதுதான் பிரதர். சூப்பர். 28 நீங்கள் எப்படி அல்லாவை நம்ப மறுக்கிறீர்கள்? உயிரற்றோராக இருந்த உங்களுக்கு அவனே உயிரூட்டினான். பின்பு அவன் உங்களை மரிக்க செய்வான், மீண்டும் உங்களை அவன் உயிர் பெற செய்வான், இன்னும் நீங்கள் அவனிடமே மீட்கப்படுவீர்கள். இதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, மறுபிறவியே கிடையாது குரான்லன்ட்டு. அப்ப இது என்னது? அப்ப இது என்னது? நிறைய இடத்துல வரும் அது. நரக தீயில் போட்டு உங்க சதை எரிஞ்ச பிறகு மீண்டும் சதை கொடுப்பார். மறுபடியும் அது மறுபிறவிதான். சோ அதுதான் இங்க இங்க ரொம்ப தெளிவாகவே இருக்குது. உயிரற்றவரா இருந்தீங்க, மீண்டும் உயிர்ப்பித்தான், மீண்டும் அவனே மரணிக்க செய்வான், மீண்டும் உங்களை உயிர்ப்பிப்பான். இது வந்து மேலோட்டமா மறுபிறவி அப்படின்ட்டு வருவார். ஆனா ஆழமாக இருக்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நாம வந்து பணம் மாதிரி தான் இருக்கிறோம். பைபிள்ல கூட உங்களை வந்து கல்லறையில இருந்து எழுப்புவேன்ட்டு இருக்கும் கடைசியில, குரான்லயும் இருக்கும். அப்ப அந்த அர்த்தத்துலதான் இதுல சொல்றாங்க. ஆக்சுவலா உயிரற்றவரா இருந்தீங்கன்னா பணமா அங்க போய் விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. உயிர் எப்படி கண் இருந்தும் குருடரோ அந்த மாதிரி உயிர் இருந்தும் உயிரற்றவரா இருக்கிறீங்க. ஏன்னா உயிர்ன்றது ஆத்மா, அது பூர்வமத்தில் நட்சத்திரமா சொல்லிக்குது. அதுலதான் மனம் புத்தி இருக்கு. அது யோசிக்கல. இப்ப ஆத்மா இருந்தும் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா, புத்தி இருந்தும் புத்தியற்றவர்களாக இருக்கிறீங்க. அப்ப தன்னுடைய புத்தியை இறைவன் கொடுக்கிறார். அதுதான் என்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து ஆதாமை எழுப்பினேன்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவரே மரணிக்க செய்தார்ன்றது கடவுளுக்கு நிந்தனை. அது வந்து இது பண்றது சாத்தானுடைய வேலை. சோ கடவுள் கலியுகத்தின் இறுதியில நம்ம பணம் மாதிரி இருக்கிற நமக்கு ஞானத்தை கொடுத்து எழுப்பி சொர்க்கத்துக்கு அனுப்புறாரு. அங்க ஆத்மான்ற உணர்வுலே இருப்போம். அதனால எந்த பாவமும் செய்ய மாட்டோம். அதுதான் உண்மையிலே விழிப்பு நிலை. அந்த உயிரோட இருக்கிறதுன்றது விழிப்பு நிலையில நான் ஆத்மான்ற உணர்வுல இருக்கிறது. எப்ப ஆத்மான்றத மறந்து நரகத்துக்கு வருமோ அப்ப நம்ம ஒரு பணம் மாதிரி தான். பணத்தை நீங்க எட்டி உதைக்கலாம், இப்படி போகும், இப்படி தள்ளனா அப்படி போகும். அந்த மாதிரி இந்த விகாரங்கள் உங்களை ஆட்டி படைக்குது இல்லையா. ஒரு ஒரு உயிரோட்டமா ஜடமா இருக்கிறவன் அதை பகுத்தறிவான், இது தப்பு ரைட்டுன்ட்டு. அதை இழந்துடுறோம். அப்ப பணம் மாதிரி நாம ஆகுறோம். அதை பண்றது சாத்தான், கடவுள் கிடையாது. ஏன்னா 5 விகாரம்ன்றது சாத்தான். கடவுளுடைய வேலை எழுப்புறது தான். அப்ப பாத்தீங்கன்னா கெட்டதும் கடவுளே பண்றாரு, நல்லதும் கடவுளே பண்றாருன்னு இந்து மதத்திலயும் இருக்கும். அப்படி கிடையாது. அதுதான் கடவுளுக்கு நிந்தனைன்னு சொல்றாரு. நல்லது மட்டும்தான் கடவுள் பண்ணுவார். அவரு கேட்கிறாரு, உங்க அப்பா முதல்ல உங்களுக்கு தப்பு கெடுதல் பண்ணுவாரா? லௌகிக அப்பா. அப்படி இருக்கும்போது பரமபிதா நான் எப்படி உங்களுக்கு கெடுதல் பண்ணுவேன்? இது எவ்வளவு பெரிய நிந்தனை அப்படின்ட்டு கடவுள் சொல்றாரு. ஆனா இது மரணிக்க செய்வான், மீண்டும் எழுப்புவான்றது காலச்சக்கரம். மறுபடியும் இல்லையா, மறுபடியும் நீங்க இறக்குறீங்க, மீண்டும் வந்து எழுப்புறாரு, மறுபடியும் மரணிக்கிறீங்க, மறுபடியும் எழுப்புறாரு. சோ காலச்சக்கரம் இருக்குது திரும்ப திரும்ப. ஆனா இந்த ஞானம் கேட்டுட்டு குரான் படிக்கும் போது மட்டும்தான் தெரியும். இல்லாட்டினா புரியாது நமக்கு. நம்ம லௌகீகமா எதை புரிஞ்சுக்கிறோமோ அதை நினைச்சுக்குவோம். அதுதான் விஷயம். சோ சூப்பரா இருக்குது இது. இது பாருங்க, இதுல வந்து இதுல பிராக்கெட்ல கொடுத்திருக்கிறாங்க. ஆனா கரெக்டா இருக்குது. என்ன கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, அவனே உங்களை உயிர்ப்பிப்பான், பின்னும் நீங்கள் பிராக்கெட்ல உங்கள் வினையின் பலனை அடைவதற்காக அவன் பக்கமே மீட்கப்படுவீர்கள் அப்படின்ட்டு இருக்குது. ஆனா இது ஒரு விதத்தில் கரெக்ட் தான். ஆனா இதை டைரக்டா உங்களுக்கு புரியாது. ஏன் அப்படின்னா, இப்ப கடவுள் வர்றதே எதுக்கு அப்படின்னா, சரி எது தவறு எதுன்னு போதிக்கிறதுக்கு தான் வர்றாரு. இதை வந்து கர்மா, அகர்மா, விகர்மா, சுகர்மான்னுவாங்க. கர்மம்னா காரியம், விகர்மன்றது ஹிந்தி வார்த்தை பாவக்காரியம், அகர்மான்றது சொர்க்கத்தில் நடக்கிற காரியம். அது பாவத்திலையும் வராது, புண்ணியத்திலையும் வராது, ரெண்டுத்திலையும் விடுபட்டு இருக்கும். ஏன்னா அவங்க ஆத்ம உணர்வுல இருப்பாங்க, பாவம் பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் புண்ணியத்திற்கான பலன் அங்க கொடுக்கப்படாது. ஏன்னா அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அவங்களே இருப்பாங்க, மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் கீழே வரவே முடியாது. இப்ப சொர்க்கத்துக்கு வர முடியாதவர்கள் மேலே இருக்கிறாங்களே, அவங்களும் வந்தாகணும் இல்லையா. சோ அதனால அதுங்க கர்மத்தின் விதி வேலை செய்யாது, பாவம் செய்ய மாட்டாங்க. புண்ணியமும் அங்க சொல்ல முடியாது, ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் இருக்குது, அப்புறம் என்ன புண்ணியம் செய்ய போறாங்க. அதனால அகர்மா. இப்ப இறைவனுடைய ஞானத்தை கேட்டு மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கறதுனால அடுத்த 2500 வருஷத்துக்கு நோய் இருக்காது, உணவு பஞ்சம் இருக்காது, ஆரோக்கியம், அழகு, செல்வம் எல்லாம் அளவற்று இருக்கும். சோ அந்த மாதிரி புண்ணிய கர்மத்தை கொடுக்கிறோம். இந்த ஞானத்தை சாப்பாடு போட்டா ஒரு வேளை தான்,
ஞானத்தை கொடுத்தா 2500 வருஷத்துக்கு 21 பிறவிக்கு இருக்க போறாங்க. 150 வருடம் ஆயுள் இருக்கும், ஒரு சின்ன தலைவலி கூட இருக்காது. சோ இதுதான் சுகத்தை கொடுக்கிற கர்மா, அதான் சுகர்மான்றது. சோ இந்த கர்மத்தை போதிக்கிறதுக்கு தான் இறைவன் வரார். அப்ப இப்ப சுகர்மா பண்றதுனால 21 பிறவிக்கு தேவையான அத்தனையும் உங்க ஆத்மால சேமிப்பாகுது. ஆனா ஜென்ரலா நரகத்துல என்ன நடக்கும்னா, இப்ப நீங்க ஒரு ஏழைக்கு வந்து நிறைய அன்னதானம் இதெல்லாம் பண்றீங்கன்னா அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது. கல்வி நிலையில் திறக்கிறீங்க அப்படின்னா புத்திசாலியா பிறப்பீங்க, ஒரே ஒரு ஜென்மத்துக்கு தான். அதே மாதிரி நிறைய நம்ம மருத்துவம் இதெல்லாம் பண்றோம்னா ஆரோக்கியமாக இருக்கும், அது ஒரு ஜென்மம். ஏன்னா அடுத்த ஜென்மத்துல நம்ம மோசமானவனா கூட இருக்கலாம், அப்ப அதுக்கு அதோடைய பலன் அடுத்த ஜென்மம் வரும். ஆனா இப்ப நீங்க பண்ற ஞானத்துடைய குணமாக மாத்திக்கிறதுடைய பலன் 21 பிறவிக்கும் என்னென்ன பதவின்றது இப்பயே பிக்ஸ் ஆயிடும். இது எவ்வளவு பெரிய லக்கு. அங்க போய் உங்களோட குணம் மாறவே மாறாது, ஏன்னா அங்க சாத்தானுக்கே வேலை கிடையாது. சோ அந்த விஷயம் தான் வந்து அவன் பக்கமே மீட்கப்படுவீர்கள் அப்படிங்கிறது. இது வந்து ஆக்சுவலா குரான் பாஷையில பேசி இருக்கிறாங்க. மற்றபடி வந்து இந்த நல்ல வினையின் பலனை அடையிறதுக்காக, அதாவது சொர்க்கத்தை அடையிறதுக்காக அவர் நம்மை மீட்கிறார். மீட்பர் அவரு தானே, அதை சொல்லி இருக்கிறாங்க பிரதர். 29 அவனே உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான், பின் அவன் வானத்தின் பக்கம் முற்பட்டான், அவற்றை 7 வானங்களாக ஒழுங்காக்கினான். அன்றையும் அவனே ஒவ்வொரு பொருளையும் நன்கறிபவனாக இருக்கின்றான். சூப்பர். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான சீக்ரெட் வெளிப்பட்டிருக்கு. பாதி இது என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் படைத்தார், ஆனால் அவரு மேல போயிட்டார். அவருக்கு விருப்பம் மேலதான். இது வந்து கீதையில எப்படி இருக்குன்னா, சுக துக்கத்தை நானே படைத்தேன்னு இருக்கும். அது தப்பு ஆக்சுவலா. ஏன்னா துக்கத்தை அவர் படைக்கல, சுகத்தை படைக்கிறார். நாம துக்கமா மாத்திடுறோம், நரகமா மாத்திடுறோம் உடல் உணர்வுக்கு வர்றதுனால. ஆனால் சொர்க்கத்துக்கான ஞானத்தை கொடுக்கிறார். அதுதான் இங்க முக்கியமான விஷயம். கொடுத்துட்டு நம்மளோட சேர்ந்து அவரும் மேல வந்துருவார், நாம மட்டுமே கீழே சொர்க்கத்துக்கு வருவோம். கடவுள் வரமாட்டார். சோ சொர்க்கத்தை உருவாக்குறாரு, அங்க சுகம் மட்டுமே இருக்கும், ஆனாலும் அவர் வர்றதில்லை. அதனாலதான் அன்பே சிவன் சொல்றோம். அதுதான் அங்க பெரிய விஷயம். காட் இஸ் லவ்னு சொல்றதுடைய காரணம் வந்து, இப்ப நம்ம அப்பா வந்து அவர் அனுபவிச்ச சொத்து மீறியதான் நம்ம அனுபவிப்போம், அப்படியே நமக்கு கொடுத்துட மாட்டார். ஆனா இந்த அப்பா சொர்க்கத்துக்குள்ளேயே என்டர் ஆகல, அப்படியே ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு கொடுக்கிறார். ஆனா அதுக்கு வந்து நீங்க முயற்சி பண்ணி தான் அடையிறீங்க, வழியை கொடுக்கிறார். ராஜா அளவுக்கு உங்களுடைய குணத்தை மாத்திக்கிட்டீங்கன்னா ராஜா ஆயிடுவீங்க, அலட்சியமா இருந்தீங்கன்னா பிரஜை வேலைக்காரன் இந்த மாதிரி ஆயிடுவீங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் வெளிப்பட்டு இருக்கும். கீதையில சுகதுக்கத்தை படித்தேன், ஆனா அதுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறேன்ட்டு இருக்கும். ராமாயணத்துல பாத்தீங்கன்னா இலங்கைக்கு போய் சீதையை மீட்பார் இல்லையா. சீதைன்றது ஆத்மாக்கள் தான். இலங்கை வந்து ராவணனுடைய ராஜ்யம். ராவணன்றது நம்ம சொல்றோம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமும் இல்ல இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன். உலகம் ஃபுல்லா இப்ப அவனுடைய ஆட்சி தான் நடக்குது. அப்ப இங்க வராரு, ஒட்டுமொத்த உலகமும் இலங்கை தான். வராரு, ஞானத்தை கொடுக்கிறாரு, நம்மள மீட்கிறாரு. மீட்டுட்டு இது சொர்க்கமான பிறகு அவர் வர்றது கிடையாது. அதுதான் அங்க சீதையை மீட்பாரு. அந்த இலங்கைக்கு ராவணனுடைய தம்பி விபீஷ்ணனை ராஜா வாக்குவாரு. ஆனா ராமர் மீண்டும் அங்க போக மாட்டார். அங்க போய் தான் சண்டை போடுறாரு, அங்க போய் தான் மீட்டுட்டு வர்றாரு. திரும்ப வாங்க அப்படின்னு விபீஷ்ணன் கூப்பிடுறாரு, நான் வரலன்னு. அது எல்லாமே இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துது. ஆனா அவங்க உலகியல் ரீதியாக அர்த்தம் என்ன சொல்லுவாங்கன்னா, ராவணனுடைய அந்த சொர்ண இலங்கை, தங்க இலங்கை வந்து எல்லாரும் ராமரையே ஈர்த்துடும் அப்படி நினைச்சுக்கிறாங்க. அதோடைய ரகசியம் என்னன்னா, கடவுள் சொர்க்கமாக்குன பிறகு அங்க எட்டி பார்க்கறது கிடையாது, அதை அனுபவிக்கணும்ன்ற ஆசை கிடையாது. நாங்க வானத்தில் நாட்டம் கொண்டான்றதுடைய உண்மையான அர்த்தம்னா எதிலும் அவருக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறதுதான். இங்க இருக்கிற விஷயத்தை சுவைக்கணும்ன்ற விருப்பம் கிடையாது. அவருக்கு உடம்பே கிடையாது, ஒருத்தர் உடம்பு தான் எடுக்கிறார். அந்த உடம்பையும் ஞானம் சொல்றதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறாரே தவிர, சரி இங்க என்ன தாஜ்மஹால் இருக்கு, இயற்கை என்னென்ன இருக்குன்னு சுத்தி பார்க்கலாம் போறது கிடையாது, என்னென்ன உணவு இருக்குன்னு சாப்பிடறது கிடையாது. ஞானத்தை சொல்லிட்டு போயிடுவார், அவ்வளவுதான். சோ அதனாலதான் அவரை வந்து அபோக்தான்னு ஹிந்தியில சொல்லுவாங்க, எதையும் அனுபவிக்காதவர் அப்படின்றது. அது குரான்ல அடிக்கடி வரும். சூப்பர் பிரதர். இது அவற்றை 7 வானங்களாக ஒழுங்காக்கினான். அது வந்து இறைவனுடைய ஞானம் கிடையாது. அது பிரம்மகுமாரிகள்ல அப்படிலாம் எதுவும் சொன்னது கிடையாது. 3 உலகம் தான். ஒண்ணு நாம இப்ப இருக்கிற உலகம்,
இன்னொன்னு கடவுள் இருக்கக்கூடிய இடம், அததான் பரந்தாமம் பரலோகம்னு மற்றவர்கள் சொல்றாங்க. அதாவது இந்த உலகத்துல இருந்து விடுபட்ட உலகம்னு அர்த்தம். பரன்னா விலகி இருக்கக்கூடிய உலகம்னு அர்த்தம். ரெண்டுத்துக்கு நடுவுல சூக்ஷ்ம லோகத்தை இப்ப மட்டும் படிக்கிறார், ஒளி உலகம். அது எதுக்குன்னா, சொர்க்கத்துக்கு தகுதி ஆயிட்டீங்க, ஆனா சொர்க்கம் வரல. அப்ப இந்த பூமியில கலியுகத்துல கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா கலியுகத்தின் குணத்தை விட்டுட்டீங்க. அதனால தற்காலிகமா நீங்க ஸ்டே பண்றதுக்காக இடம், ஒளி உடல் மேல இருக்கும், அங்கிருந்து சக்தி கொடுக்கும். அதுதான் மலக்குகளின் உலகம் சொல்றது. சோ இந்த 3 உலகம் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி 7 வானம்ன்றது இந்து மதத்துல 7 பிறவின்னு சொல்றது, இந்து மதத்திலயும் அது வெளிப்பட்டு இருக்கு. ஆனா உண்மையில் அப்படி எல்லாம் கிடையாது. அப்படி இருந்தாலும் அது நமக்கு அவசியம் கிடையாது. நமக்கு தேவை இறைவன் இருக்கிற இடத்துக்கு நம்ம போகணும், அவர் இருக்கிற இடத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்றபடி நிறைய பேர் பிரபஞ்சம் இவ்வளவு பெருசு, கடவுள் சொல்ற, அது தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்ல இப்ப சுனிதா வில்லியம்ஸ் போயிட்டு திரும்பி வர முடியாம கஷ்டப்படுறாங்க, அங்க போய் என்ன பண்ண போறீங்க? இங்கதானே எல்லாமே நடக்குது. இதுதான் நரகம், இதுதான் சொர்க்கமாக போகுது, அதுக்கு நீங்க தயாராகுங்க. சோ சயின்ஸ் கர்வத்தினால கோடி கணக்குல செலவு பண்றாங்க. நிலாவுல என்ன இருக்கு, அங்க எங்கேயும் எதுவும் கிடையாதுன்ட்டு. எங்கேயும் மனிதர்கள்லாம் வாழ முடியாது. இவங்க ஏலியன் தேடிட்டு இருக்காங்க. அப்படி ஏலியன்னா அது நாம தான் நம்ம மேல இருந்து வந்திருக்கிறோம், திரும்ப மேல போறோம். அதுதான். ஓகே பிரதர். சரி, ஆக்சுவலா இதோட இந்த பக்கம் முடியுது. உங்களுக்கும் டைம் ஆகும், ஒர்க்கும் இருக்கும் இல்லையா? எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு தெரியல. சரி, ஓகே பிரதர், இதோட நிறுத்திட்டு நம்ம அடுத்தது கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ பிரதர்.